இது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சரண்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு பொட்டுத்தாலி விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 10 to 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இல்லை மறுமணமாக இருந்தாலும் எனக்கு ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. அவங்களாம் திருமணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்துக்கு தாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா இப்போ உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய முதல் வரன் சரியாக அமையாதனால இப்போ மறுவரனாவது நல்லபடியாக அமையணும்னு, அதுவும் இவங்க அப்பா இருக்கும்போதே இவங்களுக்கு திருமணம் பண்ணணுன்னு இவங்களுக்கு உடனடியாக இப்போ வரன் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்திருத்தலாம் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு செய்வேன் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. பெருசெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணை நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் படிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீனா ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு பொட்டுத்தாலி போடுற, அதாவது விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இல்லை வேறு ஜாதியாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் அங்கங்கே ஃப்ளாட் ஒரு 4-5 இடத்துல வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா 2 தங்கைங்க. ஸோ இவங்க அண்ணாவுக்கு தாங்க திருமணம் ஆகிருக்கு. இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கட்டி கொடுக்கணும். அதனால் இவங்களுக்கு ஓரளவு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சிறுசனத்தெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதி வசதியெல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு ஒரு டிகிரியாவது படித்த மணமகனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.